நம்ம பொண்டாட்டிய நம்மளே காசு கொடுத்து உள்ள அனுப்புறோம். அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எந்த மாற்றமுமே இல்லாம வெளியில வந்ததையும் அக்செப்ட் பண்ணிக்கிறானே ஆம்பளை, அது ஒண்ணு பத்தாது சார். கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிச்சுக்கிறான். நம்மள மாதிரி ஆட்கள் எக்ஸாரை பத்தி பேசுறோம். அது என்னமா அந்த போனோன்னு ஹோட்டல்ல தான் மெனு கார்டு கொடுப்பாங்க. இப்ப பெண்கள் உண்மையா மனசாட்சியோட, நீங்க எல்லாம் படிச்சவங்க, டாக்டர், பல உயிரை காப்பாத்துறீங்க. இந்த உலகத்திலேயே சாமிக்கு சமம்னு சொல்றது டாக்டர்களை மட்டும்தான். அது எப்படி சார் இந்த பியூட்டி பார்லர்னு ஒரு இடத்துக்கு போனோன்னு பெண்களுக்கு மட்டும் மெடிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல், ஹேர் வாஷிங், த்ரெட்டிங், ஐப்ரோ, ஃபேஷியல், உடனே அவங்க பதில் எழுதுவாங்க பாருங்க. சொன்னேன்னா இதுக்கே அந்த அம்மாவுக்கு மன வலிமை இல்லை சார், இதுக்கே அந்த அம்மாவுக்கு இல்ல. நான் ஒன்னு பிகே நூட்ஸ்ல கேட்கிறேன் சார், நம்ம பொண்டாட்டிய நம்மளே காசு கொடுத்து உள்ள அனுப்புறோம். இங்க உள்ள எல்லா ஆம்பளைக்கும் கேட்கிறேன், அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எந்த மாற்றமுமே இல்லாம வெளியில வந்ததையும் அக்செப்ட் பண்ணிக்கிறானே ஆம்பளை, அது ஒண்ணு பத்தாது. அடி கைத்தட்டு நொறுக்குவாங்க பாருங்க, பாருங்க விசில்லா அடிக்கிறாங்க சார். இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க. மூணாவதா பேசுறவருடைய வீட்டுக்காரரு என்னால சொல்ல முடியலடா மாப்பிள்ள, நீ சொல்லுடா உங்க அக்காவை பத்திட்டு சொல்லி அமைச்சது இதுக்கு பதில் சொல்ல முடியாது சார். கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிச்சுக்கிறான். நம்மள மாதிரி ஆட்கள் எக்ஸாரை பத்தி பேசுறோம். பாத்தீங்களா, நான் 2 விஷயம் பேசிட்டேன்னா 3ஆவது விஷயத்துக்கு வந்துருவாரு. அதாவது எனக்கு முடியலங்கிறதை ஊருக்கே பிகே நியூஸ்ல சொல்லணும். இவங்க என்ன மனசாட்சி எல்லாம் சார். ஒரு பஸ்ஸில் ஏறட்டும், எங்க வேணாலும் நீங்க ஏறலாம் இறங்கலாம், ஃப்ரீ டிக்கெட்டு தான் நான் சொல்றேன். அது ஒரு பெண்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா பாரதி சொன்னால பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ இதுன்னு கொடுத்தான். அந்த பஸ்ஸிலேயே நீங்க பாருங்க முத்துக்காலண்ணே, சும்மா அங்கேயே பார்க்காதீங்க, என்னைய பாருங்க. அவருக்கு இப்பயே பயம். உங்க வீட்டம்மாவா? டாக்டருக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைச்சேன். இன்னைக்கு பிகே நியூஸ்ல வந்த எல்லா வேலைக்கும் அப்படித்தான் இருக்கு போல இருக்கு. அதனால சிரிக்கிறதுக்கே பர்மிஷன் கேட்கிறாருங்க, அதுக்கு டாக்டரே பரவாயில்ல. சரி பரவாயில்ல, இருப்ப விஷயத்துக்கு வாங்க. நீங்க பஸ்ஸில் ஏறினோன்னு மகளிர்னு போட்டிருப்பான், அப்புறம் தனியாக பூவையர்னு போட்டிருப்பான், வளைக்கரம்னு போட்டிருப்பான், அதுக்கப்புறம் லேடிஸ்ன்னு போட்டிருப்பான். ஆம்பளை பக்கம் திரும்புங்க, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். உண்மை சாமி சத்தியமாக நம்மளை பத்தி யாரோ சொல்லிட்டாங்க. இதுக்காக நாங்கள் வந்து மனசு கோச்சிக்கிட்டு என்னைக்காவது வந்திருக்க முடியுமா சார்? நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறதுல மன வலிமை யாருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். பெண்கள் அப்படி முதல்ல கர்ச்சீப்பை போடுவாங்க ஜன்னல் வழியாக, சில பேர் ஹேண்ட்பேக்கை போடுவாங்க, சில பேர் செருப்பை கலட்டி போடுவாங்க, சில பேர் குழந்தைய உள்ளே விட்டு படுத்துக்க எவனுக்கு சீட்டு கொடுக்காதேங்கும். ஒரு அம்மா சவரி முடியை கலட்டி போட்டுருச்சு, நம்மால் ஏறி கொண்ட ஊசி ஏறி குடங்குடமாக ரத்தம் அதோடையே போகிறான்.